டியூஸ்டே வீடியோட கண்டினியூஷன் பார்க்கலாம் வாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சந்தையில இருந்து வந்த உடனே நேரா அம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். வந்து அதான் பை தான் பிஞ்சு போச்சு, அதனால அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம திங்ஸை தனியா எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வரும்போது பார்த்தா கரெக்டா ஒரு 8 o'clock மேல இருக்கும். செம்ம குளிர், வரும்போதே சாரல் மழை அடிச்சுட்டே தான் இருந்துச்சு. நாங்க எப்படியோ வந்துட்டோம். வந்தோடனே என்னால குளிர் தாங்கவே முடியல. சம்மர்ல பிறந்தவங்களுக்கு குளிர்காலம் வந்தாலே இதான் பிரச்சனை போல. எல்லாருக்கும் இப்படி இருக்கா இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படின்னு தெரியல. எனக்கெல்லாம் குளிர் தாங்கவே முடியாது. அவர் வந்து பச்சை தண்ணி நீ தொடாத, நானே சாதம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. குழம்புலாம் ஃபர்ஸ்டே செஞ்சு வச்சிட்டோம். அதனால நான் போய் சோஃபால கம்முன்னு போத்தி படுத்துட்டேன். வீராப்பா பேசின பையன் எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா பீரோ திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா ஜர்க்கினை தேடிட்டு இருக்கான். அவனாலையும் குளிர் தாங்க முடியல. அப்புறம் என்னோடதும் தேடி எடுத்துக்கிடுமான்னு சொல்லிட்டு எடுத்து கொஞ்ச நேரம் ஃபன்னியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கே ஆடிட்டு இருக்க கேப்பில் தலைவர் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டார் போல. அது பொங்கி ஊற்றி இங்கே ஒரு செலிப்ரேஷனே முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு என்னன்னா சுட சுட சாதம், அது கூட சிக்கன் குழம்பு. என்னடா சிக்கன் எடுத்துட்டு குக்கிங் வீடியோ போடலையே அப்படின்னு நினைப்பீங்க. போகிற அவசரத்தில் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் வேகமாக சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம். இந்த குளிருக்கு நல்லா சுட சுட சாதத்து கூட அந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அடடா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. இன்னைக்கு குழம்பு வேறு தலைவர் தான் செஞ்சார். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு.